ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டே இன் மை லைஃபு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு கிளாஸ் கூப்பிட்டு போனோம், பரதநாட்டியம் கிளாஸு. அப்புறம் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு ஆனுவல் டே இருக்குது. ஸோ ஆனுவல் டேவோட கிளிப்பிங்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் மோஸ்ட்லி நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளோட கிராஜுவேஷன் டேவும் வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ பாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க கிரேட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஸ்கூலில் வந்துட்டு எல்கேஜி யூகேஜி கம்ப்ளீட் பண்ணுவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கிராஜுவேஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அவங்களோட கிராஜுவேஷன் டேயில் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு கிளிப்பிங்ஸும் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மெட்ரிக்கில் இருக்க வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதாவது பாப்பா வந்துட்டு 5 இயர்ஸ் 5.5 இயர்ஸ் இருக்க வரைக்கும் கூட நம்ம கிரேட் 1ல் வந்துட்டு போடலாம். பட் நம்ம ஒன்ஸ் சிபிஎஸ்சி மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 6 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணனால மேபி நாங்கள் இந்த வருஷமும் வந்துட்டு அவளை நாங்கள் கிரேட் 1 வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா அவள் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தா. அங்கே வந்துட்டு அந்தளவுக்கு ஆனுவல் டே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் டான்ஸஸ் வச்செல்லாம் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. அங்கேயே டான்ஸ் மாஸ்டர்ஸு டான்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வச்சுட்டே வந்துட்டு இந்த பரதநாட்டியம் அப்புறம் வெஸ்டர்ன் ஃபோக்ஸு எல்லாமே வந்துட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இப்போது நாங்கள் கிரேட் 1 சேர்த்துருந்த ஸ்கூலில் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை. கிளாஸ் முடிச்சதும் பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்துட்டு நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டேன் ஆனுவல் டேக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டுருந்தேன். ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த்ஸாக வந்துட்டு இங்கே பரதம் கிளாஸ் வந்து போகிறாங்க. அவங்க குரு வந்துட்டு இங்கே அம்பத்தூர் சுற்றி வந்துட்டு நிறைய இடத்துல கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லைக் அம்பத்தூர், திருமுல்லைவாயல், பூந்தமல்லி, ஐயப்பத்தாங்கல், அதுக்கப்புறம் திருமுல்லைவாயல், இந்த 5 இடத்துலையும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு படிக்கிறாங்க. ஸோ எங்கள் நியர்பை ஏரியாவில் வந்துட்டு யார் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க வந்துட்டு கூகுள் ரிவ்யூவில் அதிகமாக இருந்தனால சரின்னு இவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம சேர்த்துட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மாதிரி ரீச் ஆகிட்டோம் ஸ்கூலுக்கு. பட் ஆஸ் யூஷுவல் நம்ம படிக்கும் போது எப்படி பேச்சு முடிச்சுட்டு ஸ்பீச்செல்லாம் முடிச்சுட்டு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பரதநாட்டியத்தோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. நல்லா வந்துட்டு மழை எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. நல்லா காற்றடிச்சிது. நல்லா ஓப்பன் கிரவுண்டில் வச்சுருந்தாங்க. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த குவேர்லேயும் அதுக்கப்புறம் டான்ஸ்லேயும் இருந்தா. பட் இந்த ரெண்டுத்துலேயும் நான் அவளை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். அது என்னவோ தெரியல, எப்பயுமே வந்துட்டு பாப்பா வந்து ஆனுவல் டேயில் டான்ஸ் ஆடும்போது பாட்டு பாடும்போது என் கண்ணுலேருந்து தனியாக ஊற்றும். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை ஆஸ் அ மாம் நீங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு என்னோடய ஸ்கூலிங்க்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு.
இந்த டான்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவளை கண்டுபிடிக்க ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டேன் நான். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி பேட்டர்னில் இருக்கனால நம்ம குழந்தை எங்கே அப்படின்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழகாக லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்துகிட்டு இருந்தேன். அவளை பார்த்ததும் வந்துட்டு ஒரே டெம்ட் ஆகிட்டு நான் வந்துட்டு போர்ட்ரேட்டுக்கு ஃபோனை மாற்றிட்டேன். அதனால் வந்துட்டு கிளிப்பிங்ஸ் இந்த மாதிரி தான் என்னால் அட்டாச் பண்ண முடிஞ்சிச்சு. பட் ரொம்பவே அழகாக ஆடினாங்க எல்லா பசங்களுமே. Today I am going to talk about STEM exhibition. I am Saksha Sai from grade 1 Venus. My topic is non-standard unit and standard unit. This is one hand span. ஸ்கூல் முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அட் அ டைமில் ஆனுவல் டே, எக்ஸிபிஷன், அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் டே எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ எல்லா கிளிப்பிங்ஸும் வந்துட்டு நான் ஒரே வீடியோலேயே வந்துட்டு அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வந்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. நம்ம குழந்தை வந்துட்டு எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணனால எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு இந்த கிராஜுவேஷன் டேக்கு இன்வைட் பண்ணலை. ஏன்னா நம்ம குழந்தை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. பட் கிராஜுவேஷன் டே வந்துட்டு எல்கேஜி யூகேஜிக்கு தான் சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை மட்டும்தான் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்கக்கிட்டேருந்து வாங்கி இந்த கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னையோட வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேறு ஸ்கூல் மாற்றுறதுனால இன்றைக்கி தான் அவங்களோட லாஸ்ட் டே எங்கள் ஸ்கூலில். பாய் சொல்லிட்டு வா தக்கோ. சரிம்மா.